தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றுடன் 75வது நாளை எட்டியுள்ளார். இதுவரை அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் குறித்து இன்றைய சிறப்பு பார்வை தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போலோ மருத்துவமனையின் 2வது தளத்தில் டாக்டர் சிவக்குமார் தலைமையிலான மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். செப்டம்பர் 23 பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். செப்டம்பர் 25 சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது. செப்டம்பர் 30 முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக லண்டனைச் சேர்ந்த தீவிர சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர் ரிச்சர்ட் பீலே வருகை தந்தார். முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தார். அக்டோபர் 1 கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருந்து சிறப்பு கவனிப்பு வழங்கப்படும் மெடிக்கல் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் வார்டுக்கு மாற்றப்பட்டார். அக்டோபர் 1 தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தறிந்தார். அக்டோபர் 5 டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தனர். அக்டோபர் 10 முதலமைச்சருக்கு செயற்கை சுவாச உதவி அளிக்கப்படுவதாகவும் நுரையீரல் தொற்றுக்கான சிகிச்சையை நிபுணர்கள் தொடர்ந்து கண்காணித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அக்டோபர் 11 முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை அவர் வசம் இருந்த துறைகள் நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்படுவதாக ஆளுநர் உத்தரவு பிறப்பித்தார். அக்டோபர் 13 பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் அப்போலோவில் மருத்துவர்களிடம் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். அக்டோபர் 19 சிங்கப்பூரைச் சேர்ந்த பிசியோதெரபி நிபுணர்கள் அப்போலோவில் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்தனர். அக்டோபர் 22 இரண்டாவது முறையாக ஆளுநர் அப்போலோ சென்று வந்த பிறகு வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் சிகிச்சை பெறும் வார்டுக்கே சென்று பார்த்ததாக தெரிவித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. நவம்பர் 4 முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைந்து விட்டதாகவும் ஓய்வு தேவைப்படுவதாகவும் எனவே சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்தது. நவம்பர் 4 எப்போது வீடு திரும்புவது என்பது குறித்து முதலமைச்சரே முடிவெடுப்பார் என்று அப்போலோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் சி ரெட்டி தெரிவித்தார். நவம்பர் 11 செயற்கை சுவாசம் அகற்றப்பட்டு இயல்பாக சுவாசிக்க பழகுவதாகவும் மருத்துவமனை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் 14 மக்களின் பிரார்த்தனையால் தான் மறுபிறவி எடுத்திருப்பதாக ஜெயலலிதாவின் கையெழுத்திட்ட அறிக்கை வெளியானது. நவம்பர் 19 தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் முதலமைச்சர் ஜெயலலிதா. நவம்பர் 22 3 தொகுதி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருப்பது உற்சாகத்தை அளிப்பதாக ஜெயலலிதாவின் கையெழுத்துடன் அறிக்கை வெளியானது. டிசம்பர் 4 முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்ததாகவும் அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. டிசம்பர் 4 ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பையில் இருந்து சென்னை வந்தார். அப்போலோ சென்ற அவர் 5 நிமிடங்கள் அங்கிருந்து விட்டு பின்னர் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றார். டிசம்பர் 5 அதிகாலை முதலமைச்சருக்கு ஆஞ்சியோ போன்ற சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு முதலமைச்சருக்கு தொடர்ந்து தீவிர மருத்துவ கண்காணிப்பு வழங்கப்பட்டுள்ளது.